வணக்கம் சார். வணக்கம் சார், இப்ப விஜயினுடைய அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஆஹ், ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் வந்தாரு. அவர் 12,50,000 இளம் வாக்காளர்கள், அதாவது 19 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 1 கோடி சுற்றம் 30 வயசுக்குள்ள இருக்கவங்க. நீங்க இதெல்லாம் டோட்டலா கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 1,15,00,000 வாக்கு 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதுலதான் விஜயோடைய ஓட்டு அப்படின்னீங்கன்னா அந்த 1,15,00,000 அதுக்குள்ளதான் அவர் வாங்க போறாரு. அதுல எவ்வளவு போலாக போகுதுன்னு தெரியல. 75% போல் ஆகுதுன்னுச்சுன்னா அதுல எவ்வளவு போல் ஆகுது அப்படின்றதுல இருந்து அதுல ஒரு மேஜர் ஷேரை அவர் எடுப்பார் விஜய். அவ்வளவுதான் என்னுடைய கணிப்பு விஜய்க்கானது. அதுக்கு மேல இருக்கிற ஏஜ் குரூப், 30 வயசுக்கு மேல இருக்கிற ஏஜ் குரூப்ல அவருடைய கிராஃப் கீழே தான் இறங்கும். 35, 40, 50 போக போக விஜயோட கிராஃப் கீழே தான் இறங்கும். நம்ம வீடியோக்குள்ள கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றவங்க, நான் எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு 55 வயசு ஆகுது, நானும் வாக்களிப்பேன் விஜய்க்கு அப்படின்லாம் சொல்றத பார்க்க முடியுது. இப்ப விஜய் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ? இன் ஜென்ரலா விஜய்க்கு 30 வயதுக்கு குறைவானவர்கள் தான் வாக்களிப்பாங்க, அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். வாக்களிக்க மாட்டாங்கன்னு நானும் கூட சொல்லல. நான் சொல்றது நீங்க 30 வயசுக்குள்ள இருக்கவங்களோட கிராஃப் மேல இருக்கு, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏஜ் குரூப் அதிகமாக ஏஜ் அதிகமாக கிராஃப் கீழே இறங்கிட்டு இருக்கும். கீழே இறங்குனுச்சுன்னா அதுல இருக்கிறவங்க வாக்கு அளிக்க தான் செய்வாங்க. ஆனா அதை பெருசாலாம் நம்ம இது பண்ண முடியாது. 18ல இருந்து 30 அப்படின்றது கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல போகும், இது கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல வரும். கண்டிப்பா, அது சந்தேகமே கிடையாது. அவரே யாருங்க பேசுறாரு, ஜென்ஜின்னு பேசுறாரு. இந்த மாதிரி இளைஞர்கள் தான் அவரே டார்கெட் பண்ணி பேசுறாரு. அவருக்கு தெரியும் அவருடைய சப்போர்ட் பேஸ் எதுன்றது விஜய்க்கு தெரியுது, அதனால அதை பேசுறாரு. ரெண்டாவது, அவங்களுடைய பிரசன்ஸ் எல்லாமே ஆன்லைன் பிரசன்ஸ். அதுவும் குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல எல்லாம் கூட அவங்க கிடையாது, ட்விட்டர்ல இருக்கிறாங்களான்னு கூட தெரியல. ஆனா இதெல்லாம் கண்டென்ட் எழுதுற இடத்துலலாம் அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வீடியோ போடுறது, பேசுறது, இந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் அவங்க இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதுலதான் அவங்க இருக்காங்க. அந்த இன்ஸ்டா யாரு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாலே அந்த ஏஜ் குரூப்புக்குள்ளதான் வருவாங்க, 30 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுலதான் விஜய் என்னதான் அவருடைய ஓட் ஷேர் எல்லாமே 10% மேல வாங்குவாங்கன்றாங்க. 12, 15 எதுவா வேணா இருக்கட்டும் அவருடைய ஓட் ஷேர். கணிப்பு என்ன? இல்லை, எனக்கு 10+ வாங்குவாருன்றதான் என்னுடைய கணிப்புனா ஏற்கனவே வாங்கின ஓட்டு இப்படிலாம் பிரிஞ்சிச்சு அப்படின்றது ஒண்ணு. இப்போ இந்த 1,15,00,000 வாக்காளர்கள் 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 to 12 அவருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இன்னும் தேர்தல் எப்போதுமேங்க இப்போ இருக்கிற இமேஜ், இப்போ இருக்கிற பெர்செப்ஷன்லாம் இப்போ இருக்கிற லெவல் தான். இதுக்கப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கேண்டிடேட் பண்ற பிரச்சாரம் இருக்கு, தேர்தல் நெருக்கத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே இவங்களுக்குலாம் தெரியாது. டிவி கேக்கு அவங்க எதுல வலுவா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா, வெளியில இன்ஃபுளுசர், இப்போ எப்படி நம்ம ப்ராடக்ட் எல்லாம் இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அது மாதிரி பாலிடிக்ஸ் அவங்க இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணி பண்ணலாம், அந்த லெவல்ல தான் அவங்களுடைய புரிதல் இருக்கு. ஆனா தேர்தல் அப்படி கிடையாது. தேர்தல் நீங்க பூத்ல ஒர்க் பண்ணணும், உங்க ஒரு ஓட்டையும் நீங்க கொண்டு சேர்க்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாலே அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஏதோ பழைய விஷயத்த பேசுற மாதிரி அந்த இளைஞர்கள் நினைப்பாங்க. விஜய் சம்பந்தப்பட்டு எந்த வீடியோ போட்டாலும் அவ்வளவு லட்சம் பேர் பாக்குறாங்க. ஈவன் விஜயுடைய வீடியோவை அவருடைய ஏதாவது ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துல பேசுறாருன்னா அவ்வளோ 1000 பேர் பாக்குறாங்க. அப்படின்றப்ப இனிஷியலாவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு, ஒரு நடிகரை தாண்டி அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்றத விரும்புறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்களே. ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் விஜயோட வீடியோ நான் கூட தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது, அவர் ஒரு ஸ்டார். அவரே சொல்ற மாதிரி நான் கரியரோட இதுல இருந்து உச்சத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றவரு ஒரு சினிமா ஸ்டார். நம்ம எவ்வளவு கூட்டத்தை நம்ம பார்த்திருக்கோம், கேம்பெயின் பார்த்திருக்கோம். வடிவேலுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம், குஷ்பு போகும்போது எவ்வளவு கேம்பெயின்ல கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். எஸ் சந்திரன் எல்லாம் பேசும்போது அவ்வளவு கூட்டம் நம்ம பார்த்திருக்கோம். டி ராஜேந்திருக்கு எல்லாம் கூட்டம் பார்த்திருக்கோம். நம்ம என் வயசுல நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்திருக்கேன். அந்த கூட்டமும் இப்ப இவருக்கு வரக்கூடிய கூட்டமும் எதுவா இருந்தாலும் ஒரு நடிகர், ஒரு நட்சத்திரம், அவ்வளவுதான். ஒரு ஊருக்கு வராரு அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரபலத்தன்மைக்கு ஏற்றவாறு கூட்டம் வருது அப்படின்றீங்க. அது எனக்கு தெரியாத யாரையாரோ இன்ஸ்டால பிரபலமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்தாங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. எனக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேது. திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தா காலேஜ்ல யாராவது ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தர் வராரு, பசங்களாம் அப்படியே
கத்துறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேது. அவங்க உலகம் வேற. விஜய் வந்து அதுலதான் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு சார், ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜய் வருவாரு, ஒரு விஜய் வருவாரு அப்படிலாம் சொல்றாரு. இல்ல, அதுதான் நான் நேத்து கூட நான் என்னோட இதுல சோசியல் மீடியால எழுதியிருந்தேன். ஒவ்வொரு வீட்டுல இருந்து விஜய் விஜய் வர்றதா இருக்கட்டும், அவங்க வீட்டுல இருக்கிற விஜயே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்கு. அவங்க மகள், அவங்க மகனே இவருக்கு ஓட்டு போடுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ. ஏன்னா அவங்க மனைவி கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த புரிதல் தான் வருது. எல்லாமே யூகே சிட்டிசன்ஸ் நினைக்கிறேன். மேபி அவங்க இல்ல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அவங்க வீட்லயே அவருக்கு ஓட்டு இருக்க மாதிரி தெரியல. ஆனா இவர் ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் வெளியே வருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு வீட்டு ரேஷன் கார்டுலயும் நான் தான் இருப்பேன், ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர், இதெல்லாம் என்ன எதிர்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை எதிர்க்கிற மாதிரி அப்படின்றாரு. என்ன விமர்சனம் பண்ணா தமிழ்நாட்டை விமர்சனம் இல்ல, இதெல்லாம் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் சினிமா டயலாக் மாதிரி தான். இது வந்து அதுவும் கூட அவருடைய ஒரிஜினலான டயலாகா, ஒரிஜினலா பேசுறாரா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஸ்கிரிப்டட் வசனங்கள், சினிமா வசனங்கள் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு எடுபடும் அப்படின்றது, எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் எல்லாருமே மனதுல இருந்து பேசுறது இல்ல சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து ஸ்கிரிப்டடா தானே பேசுறாங்க. முன்னாடி வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில அவருடைய அணுகுமுறையே வேற மாதிரி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆங்கிலம் கலந்து அவர் பேசுறாரு. இல்ல, அதுதான் இளைஞர்களை வந்து கவரணும்னா அவங்க லாங்குவேஜ் நீங்க பேசி ஆகணும். 1-2 வார்த்தை நீங்க ஆங்கிலத்துல சேர்த்தாதான் அந்த பசங்களுக்கு எல்லாம் புரியும். இல்லைன்னா நீங்க வந்து அவுடேட்டட் ஆயிடுங்க, தொடர்பு இல்லாம ஆயிடுவீங்க. அதனால அவங்க வந்து அதை கலந்து அவங்க பேசுறாங்க. ரெண்டாவது, மத்தவங்க எல்லாருக்கும் அவங்க என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, அதுக்கான பொருள் என்ன, அதெல்லாமே அவங்களுக்கு புரியும். நீங்க சொல்லுங்க, என்னை எதிர்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு எதிர்க்கிற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மேல அவதூறு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு மேலேயே அவதூறு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு அது என்ன மீனிங்னே எனக்கு புரியல. ரெண்டாவது, அரசியல் பாலிடிக்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல, அது என்ன பாலிடிக்ஸ்னே தெரியல. அரசியல்வாதினா தலைவர்னா யாருங்க? மக்கள் பிரச்சனை, மக்களோட பிரச்சனையை வந்து தன்னுடைய பிரச்சனையா பார்க்கணும். மக்களுக்கு ஒரு ஆபத்துனா தனக்கு ஏற்பட்ட ஆபத்து மாதிரி நினைச்சிட்டு போய் உதவி செய்யணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டினா நம்ம அதுதானே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ மக்கள் துன்பத்துல இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வந்து தன்னுடைய பிரச்சனையா கருதணும். ஏன் பிரச்சனையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை, என்ன திட்டுனீங்கன்னா மக்களை திட்டுறீங்க அப்படின்னா இது என்ன? இதெல்லாம் வந்து எந்த அர்த்தத்துல எழுதுறாங்க? மேபி அது நான் சொல்றேன்ல, நானும் அதுல அவ்வளவா பாக்குறது கிடையாது. இந்த இன்ஸ்டால வந்து ஃபயர் விட்டு ரீல் போடுறாங்கல்ல, அதுக்குதான் இவங்க வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதோ. இல்ல, எனக்கு அதுக்கு பொருள்லாம் தெரிஞ்ச ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி பேசுற மாதிரி தெரியலங்க. எனக்கு சினிமா டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. சினிமா டயலாக் தான் அதை வந்து அரசியல் மேடைகள்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த மாதிரி வெறும் டயலாக், அதாவது இதை விட பயங்கரமான பேசின பேச்சாளர்கள்லாம் தமிழ்நாட்டுல பார்த்திருக்கோம். இவர் பேச்சாளர்லாம் கிடையாது, ஆனா பயங்கரமான பேச்சாளர்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவங்க தலைவரா தோற்று போயிருக்காங்க. ஆனா பேச்சுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க நான் சொல்றேன், அது எங்க இருக்கு? இன்னைக்கு நம்ம வந்து இல்ல, இப்ப கடந்த ஒரு 4.5 வருஷமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு சரியா செயல்படலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸா தான் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கிழமை அப்படிதான் இருக்கு. இப்ப விஜய் வந்து தீவிரமாக திமுகவை அட்டாக் பண்றதுனால அவருக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்து திமுகவை தான் அட்டாக் பண்றாரு. திமுக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி நீங்க என்ன சொல்லுங்க எனக்கு? திமுக அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர், அரசாங்கத்துல இருந்த துறையில இருந்த பிரச்சனை, அது ஏதாவது பேசியிருக்காரா? திமுகவை திட்டுறாரு, ஸ்டாலினை திட்டுறாரு. அவர் வந்து ஸ்டாலின் சார்ன்றாரு, அப்புறம் அங்கிள்ன்றாரு, அப்படி ஏதோ மாத்தி மாத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. அது வந்து அது என்ன நோக்கத்துக்காக, அவரோட அட்வைசர்ஸ் யாரு, ஏன் இப்படி பேசுறாரு, எனக்கு அதோட இதெல்லாம் புரியல. இது எங்க கொண்டு போய் இது பண்ணுமா அப்படின்ட்டு. இது வந்து திமுக மேல தேவையில்லாத ஒரு வெறுப்பு உணர்வை வந்து இளைஞர்கள், அதாவது இந்த ஜென்ஜி கிட்ஸ் அவரே சொல்ற மாதிரி அவங்க மத்தியில இது விதைக்கிறாரு. இது வந்து அவங்களுக்கு எதனால இது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி திமுக வெறுப்பே வந்து அந்த இளைஞர்கள் வளர்ந்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரியலைஸ் பண்ணி எல்லாரும் அப்படி ஒரு ஸ்டேஜ்ல வருவாங்க. திமுக வெறுப்பு தான் வந்து யாரா இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது அப்படி அந்த இதுல இளைஞர்கள்ல வருவாங்க. இவர் வந்து அது ரொம்ப சின்ன பசங்களாம், அவங்க அரசியல்லாம் என்னன்னே தெரியாது, அவங்கள்ட்டலாம் வந்து இந்த மாதிரி திமுக ஒரு தீய சக்தி, சும்மா ஸ்கூல் பசங்கள்ட்ட எல்லாம் இவர் அதை விதைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான காரண காரியத்தை அவர் ரீல்ஸாவும் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, சின்ன பசங்க, ரோட்ல சைக்கிள் ஓட்டிட்டு போற பசங்க, விளையாடுற பசங்க எல்லாம் கூட அந்த மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியல் இதைதான் இவர் வளர்த்திருக்காரே தவிர, அரசு நீங்க எதிர்கட்சினா அரசாங்கம் செய்யற தவறுகளை சுட்டி காட்டணும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராடணும். அந்த மாதிரி ஒரு ஏதாவது செஞ்சிருக்காரா?
மேடைக்கு மேடை வந்து எதிர்கட்சின்றதுக்கான செயல்பாட்டுக்கான இலக்கணமே வந்து ஒரு அதுக்குள்ள வரல. எதிர்கட்சின்னா நீங்க வந்து ஆளுங்கட்சியோட செயல்பாடு வந்து ரொம்ப திணறணும். அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் பேசுறதுக்கு யாருமே அவங்க ரிப்ளை பண்ணல. ஆனா விஜயோட மேடை பேச்சு இதெல்லாம் வேலூர்ல மற்ற இடத்துலலாம் திமுக தலைவர்கள், நீங்க வந்து அமைச்சர்கள், அவங்க கூட இவருடைய பேச்சுக்கு ரியாக்ட் பண்றது கிடையாது. இவரை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. ஆனா சோசியல் மீடியால இயங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா திமுக ஆதரவாளர்கள், அவங்க ஐடி விங், இவங்க ஏதாவது விஜயை பத்தி எழுதுறாங்க பேசுறாங்கல்ல, இதுக்கு அவரு பதில் சொல்லிட்டு இருக்காரு மேடையில நின்றுகிட்டு. இது அவரு என்ன சொல்றாருன்னா திமுகவே இது சொல்லுது. நீங்க முரசொலி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா முரசொலி எடுத்து படிச்சீங்கன்னா எங்க தாவேகா பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு ஒண்ணுமே இருக்காது. நீங்க வேணா ஒரு 6 மாச பேப்பர் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, அதுலலாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இவர் எதுல இருந்து திமுக என்ன திட்டுதுன்னு சொல்றாருன்னா இவரு அதுலதான் பாக்குறாரு, சோசியல் மீடியால தான் பாக்குறாரு. அதனாலதான் நானும் அதுக்கப்புறம் தான் வந்து எங்க இருந்து இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஃபேஸ்புக் கூட கிடையாது, ட்விட்டரும் இன்ஸ்டாவும் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சார் இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட விவகாரமா இருந்தாலும் அவருடைய மனைவி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளோட டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து தேர்தல் அரசியல ஏதாவது பாதிப்பை விஜய்க்கு ஏற்படுத்துமா? இல்ல நிச்சயமா வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் இதுதான். அது வந்து அதாவது பாசிட்டிவான ஒரு விஷயம் விஜய்க்கு நடந்துச்சுன்னா அது எப்படி அவருக்கு சாதகமா முடியுமோ இது வந்து ஒரு பாதகமா முடியறதுக்கான வாய்ப்பு தான். பாதகம் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா பெண்கள் வந்து இந்த விஷயத்த அவங்க எவ்வளவு தூரம் படிச்சிருக்காங்க, அவங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இது எவ்வளவு தூரம் போச்சு, நியூஸ் பேப்பர்ல தான் நான் பார்த்தேன். அவங்க பார்க்குற யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இதுலலாம் இந்த விஷயங்கள் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா நிச்சயமா இது வந்து திருமணமான இல்லைன்னா அந்த மெச்சூர்டு விமன் அவங்களாம் இதை பாக்குறாங்க அப்படின்னா இவரை நிச்சயமா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து ஏற்கனவே ஆதரவு நிலையில இருந்தாங்கன்னா அந்த ஆதரவு நிலையை இழக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு தான் அவங்க எடுப்பாங்க. தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வருது அப்படின்றப்ப இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. பொதுவா வந்து சோசியல் மீடியால இதை பத்தி எல்லாம் எழுதுறாங்க. ஏன் இப்போ வந்து நிறைய பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாமே அந்த குரூப்ல இருக்க பெண்கள் தான், 30 வயசுக்கு உள்ள இருக்கிற பெண்கள் தான் அந்த பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்க இதுலதான் வளர்ந்தாங்க. சரி, அது வந்து ஒரு மேனுஃபேக்சர்டு இது, அந்த நரேட்டிவே வந்து செயற்கையா உருவாக்கப்பட்ட பிம்பம், விஜய் பிம்பம். நீங்க அது என்னதான் சொன்னாலும் அதை வந்து உடைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை வரல. அதாவது இந்த ஏஜ் குரூப் கிட்ட நீங்க விளக்கம் சொன்னாலோ ஏதாவது நீங்க வந்து இது எடுத்து காரண காரியங்களை விளக்கினாலோ அவங்களாம் அதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிச்சயமா இதை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்றத அவங்களுடைய மனைவி சங்கீதா வந்து விரிவா எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க விவாகரத்து நோட்டீஸ்ல. அதனால அதெல்லாம் படிக்கிறவங்க இல்ல அரசல் புரசலா கேட்கிறவங்க கூட இவரு மேல இருக்கிற மரியாதையை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுதான் ஃபேக்டர். நம்ம வந்து அது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிலாம் கிடையாது, ஆதரவு நிலையை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு, மட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அந்த நிறைய இருக்கு அதுல. சார் இப்ப விஜய் வந்து தன்னுடைய அந்த முதல் மாநாட்டிலே வந்து என்னை நம்பி வந்தீங்க அப்படின்னா அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. பட் எந்த ஒரு கட்சியும் அவரோட கூட்டணி வைக்காததுக்கு என்ன காரணமா நீங்க அசஸ் பண்றீங்க? அதுதாங்க, நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், யாரு கூட நீங்க பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஆள்கள் யார் இருக்காங்க உங்க கட்சியில? இப்போ யாராவது ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்கிட்ட நீங்க வந்து பேசணும் அப்படின்னா 2ஆம் நிலை தலைவர்கள் போய் பேசணும், இல்லைன்னா அவரே தொடர்புல இருக்கணும் பேசணும். எப்படி தானாவே விஜயை நோக்கி எல்லாம் வந்து பேசுவாங்களா? அந்த சேனல் நீங்க ஓபன் பண்ணி வைக்கணும், யாரு பேசுவாங்க அதெல்லாம் கூட. அது ரெண்டாவது, முதல்ல அவர் கூட போகணுன்ற நம்பிக்கை வந்து அந்த கட்சிகளுக்கு வரணும். அது இவர் என்ன ஏற்படுத்தியிருக்காரு? நான் தான் சொல்றேன்லங்க, அந்த கட்சிகள் நீங்க யாருமே நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது. அது வந்து எந்த கட்சியாவனா இருக்கலாம், அவங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்கு, யார் யார் எப்படி இருக்காங்க எல்லாமே. ஒவ்வொரு பூத்லயும் ஒரு பூத்துன்றது 1200 ஓட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு போலிங் ஸ்டேஷன்ன்றது. அப்ப அதுக்குள்ளார வந்து எவ்வளவு மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி போறாங்கன்றது அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும் இது வந்து இளைஞர்கள் மட்டும்தான் இதுல பேசிட்டு இருக்காங்க, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு பெருசா ஒரு இதா எடுத்துக்கிட்டு அங்க போய் பேசணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அவர் தேர்தல் நடந்து முடிஞ்சாதான் அவருக்கு 10 வருதா இல்ல அதுக்கு மேல போதா கீழே வருதான்றதே தெரியும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர, முன்னாடியே வந்து அவர் எல்லாமே சினிமா டயலாக் தான். அவர் பேசும்போது எவ்வளவு அதை ஒரு பொறுப்பா கூப்பணும்ல. நாங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம், எல்லாரும் இடம் பெறுவோம் அப்படின்லாம் அவர் பேசல. நக்கல் துணியில தான் அவர் அந்த முதல் மாநாட்டில் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, யாராவது ஒருத்தவங்க போகிறவங்க கூட சுயமரியாதை இருக்கிறவங்க வந்து போக முடியாத மாதிரி தான் அவர் பேசுறாரு.
எழுதி கொடுத்தவங்க அந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இவர் டெலிவரி பண்ணும் போது அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போய் போய் அப்ரோச் பண்ணா கூட வரணும் இல்லையா, கொடுக்கணும் இல்லையா, அப்படி பேசுறாரு அவரு. அது வந்து ரொம்ப, இது வந்து காலத்துக்கும் இந்த டைலாக் நின்றுட்டு இருக்கும், இந்த மாதிரியான டோன். அதை அவர் யூஸ் பண்ணது வந்து எனக்கு சரியா படல, அந்த டைமே படல. நிறைய பேருக்கு அது மாதிரி தோணி இருக்கலாம். அது மாதிரி தேர்தலை பொறுத்தவரையில மக்கள் தான் எஜமானவர்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், மக்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். நன்றிங்க.